சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தலைவர் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும். ஸோ கூலி படத்துலேருந்து அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது 6 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். டிஆர் சார் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. எங்கேருந்து பிடிச்சாங்க அப்படின்லாம் இல்லை, பழைய வீடியோக்களில் தேடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அனிருத் சார் வந்து எனக்கு நிறைய வந்துட்டு இந்த நடிகருக்கு நம்ம ஒரு படம் பண்ணுறோம், இவருக்கு வந்து மியூசிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி படத்தில் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் எண்ணில் பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளே அப்படின்றத வந்து நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மியூசிக்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணி முயற்சி விக்டரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ அது பெரிய லெவலில் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து 74 வயசு ஆகுது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்காக இருக்கணும். படத்தில் பெருசாக வந்து ரஜினி சார்னால வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஆட முடியாது. அவர் ஏஜுக்கு வந்து நடிக்கிறது பெரிய விஷயம். படம் மிகப்பெரிய ஒரு படம், நிறைய மாஸ் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்கு. இதை தாண்டி வந்து ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு வைக்கணும், அது வைப் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி நினைச்சு சிக்கி டு வைப் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த சாங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ரோமோ பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்தது. ஸோ எப்படி ஆண்டவர் உலகநாயகன் அவர்களுக்கு விக்ரம் படத்தில் பத்தல சாங் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதை விட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய டிஆர் சாரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல தான் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் வந்து வாயிலே வந்து மியூசிக் பண்ணுவார், அது நமக்கு பண்ண வராது. அதில் பண்ணியிருப்பார். பாருங்க, ப்ரோமோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உள்ள எடுத்து கண்டிப்பாக லோகேஷோட இன்புட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்தல சாங்குமே அப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டை இல்லாமல் இருந்தது, ரெண்டாவது வந்துட்டு அது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கமல் சாரும் லோகேஷும் பேசி தான் அந்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் வந்து உள்ளே வந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரஜினி சார் படம் அப்படின்றதுனால நிறைய பாடல்கள் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு பாட்டாவது தரமாக இருக்கும்னு நினச்சிட்டாங்க. அதுவும் எல்லோரும் வைப் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த பாட்டுக்கு சிக்கி டு வைப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோமோ பார்க்குறதுக்கு தரமாக இருந்தது. ரஜினி சாரோட அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த டான்ஸாக இருக்கட்டும், இந்த வயசுலையுமே வந்துட்டு இந்த டான்ஸ் இந்த அளவுக்கு பண்ணுறதுனாலே அது பெரிய விஷயம்தான். அவர் நடந்து வந்தாலே ஸ்டைல் தான். ஸோ அதுலேயுமே ஒரு ஸ்டெப்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து பேட்ட படத்தை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப நாள் கழித்து பழைய ரஜினியை பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா? அப்படி ஒரு ரஜினி இந்த படத்தில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஓவரால் சாங்ஸ் வந்து கேட்கும்போது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து கூட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அறிவு தான் இந்த படத்துக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. பாடல் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லலை. ஸோ இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும், அதுவும் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஏற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சாங் வந்து ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. டிஆர் சாரை உள்ளே கொண்டு வந்தது சூப்பர் ஐடியா. அவரும் பாடியிருக்காரு, அனிருத்தும் பாடியிருக்காரு, அறிவும் பாடியிருக்காரு, 3 பேரும் பாடியிருக்காங்க. ஸோ கோரியோகிராஃபை பொறுத்த வரைக்கும் லியோ படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு 1000 பேர் 2000 பேரை வச்சு பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயம் தான் எங்கேயுமே பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டீரியர் போர்ஷனில் தான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேட்டரில் வந்து எந்திரிச்சு விசில் அடித்து ஆடுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு சூப்பரான ஒரு சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.